கிராமத்து ஸ்டைலில் சால மீனை புளி ஊற்றி எப்படி அவிக்கலான்னு பார்க்கலாம். மண்பானையில் ஆயில் ஹீட்டாக இருந்தமே கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். நீலவாக்கில் கட் பண்ணால் பூண்டு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நீலவாக்க கட் பண்ண பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 2 மீடியம் தக்காளியை பண்ணி வச்சுருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போதுமே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கூட்டு மாதிரி வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்தவே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், சூப்பரான சால மீன் அவியல் கிராமத்து ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.